இரு கிளைகளின் வழிய சந்திர தரிசனம், இரு விரல்களின் நடுவே சாயொளியின் பரவசம், அகங்காரமற்று பணிவும் கொண்டு சாயை பார்த்திட்டால் பக்தி தனை அடையும் வழி என்று சாயும் சொல்லிட்டார். இன்னும் இன்னும் கேட்க தூண்டும் சாயின் லீலைகள் அவர் தரிசனம் கண்டதும் மனம் துள்ளும் மகிழ்ச்சியில் பாலா சாஹேப்புக்கு நடக்க இருப்பதை முன்னரே அறிந்து சாய் ஷாமாவை உடன் அனுப்பி பேராபத்தை தடுத்தார். நானா சாஹேப்பும் சொன்னார். ஆபத்து என்று அவர் கணித்ததை போய்த்திட செய்ய ஊட்டிய சாயும் காத்திட்டார். நோயுண்ட அமீரும் சீரடி வந்து சாயிடம் வணங்கி பிணையினை தீர்த்து அருளுங்கள் என்றார். சாயும் சொல்ல சாவடி சென்று மனநிறைவு இன்றி தங்கியும் வந்தார். சில காலம் தவிர்த்து மன வெறுப்புடனே சாயிடம் அனுமதியின்றி வேறிடம் சென்றார். அங்கு ஒரு சிக்கலில் மாட்டிய உடனே சாயை நினைத்து மீண்டும் சீரடி வந்தார். தவறை நினைத்து சாயை வணங்கி பிணியும் நீங்கிட அவரை நாகம் தீண்டும் ஆபத்தையும் சாயும் தடுத்தார். ஹனுமான் ராமரின் பெருமை தன்னை சோதிக்கும் நிகழ்வை படிக்கும் போது அதை கேட்கும் ஒருவராய் ஹேமந்தத்தும் இருந்தார். தோள்